வணக்கம் குழந்தைகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு நீங்கள் வாழணும். உங்களால் முடியாதது உலகத்தாலும் முடியாது. உலகத்தால் முடியாதது கூட உங்களால் முடியும். அப்படின்ற ஒரு நேர்மறையான சிந்தனையோட இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு செல்வோம். சின்ன பாப்பா ஓ செல்ல பாப்பா, சொன்ன பேச்ச கேட்டாதான் நல்ல பாப்பா அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிங்களா? ரொம்ப அருமையான பாட்டு. அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்பீங்கள்ல, அப்போ தான் நீங்கள் நல்ல பாப்பா. அப்போது நீங்கள் இந்த கதையையும் கேளுங்க. சரி, இப்போ கதைக்குள்ளார போகிறோம். ரொம்ப சீரியஸாக இருங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த ஆமை தெரியுமா? டார்டாய்ஸ். அது ஏன் தண்ணியில் எதையோ தேடிக்கிட்டே இருக்கா போல இருக்கு? சரி, அது ஒன்றாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த மரங்குத்தி குருவி பார்த்துருக்கீங்களா? உட்பேக்கர். அது ஏன் எல்லா மரத்தையும் உட்காந்து கூக்கு கூக்கு கூக்குன்னு குத்தி 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 பார்க்குது? இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, கொசு மஸ்கிட்டோ ஏன் நம்ம எல்லாம் தூங்கும்போது காதுகிட்ட வந்து கூன்னு கத்திக்கிட்டே தொந்தரவு செய்யுது? சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு என்ன பதில்? தெரியலையா? சரி, அதுக்கு இதுக்கு ஒரு கதையில் நான் ஒரு பதிலை சொல்கிறேன். ஒரு பீச், கடற்கரை. அந்த கடற்கரையில் ஒரு ஆமை, ஒரு ஒரு மரங்குத்தி குருவி, ஒரு கொசு, இது மூணும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக அங்கே வசிக்குது. இதுங்களுக்கு மூணுத்துக்கும் நல்லா ஊரை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு. வெளிநாட்டெலாம் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று மச்சான் வெளிநாடெலாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு ஒன்று பேசிக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது மச்சான் அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணுறது, கடலை தாண்டி அந்த பக்கம் போனால் வெளிநாடு தான், எல்லா நாட்டையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமை சொல்லுது. அதுக்கு அந்த மரங்குத்தி மச்சான் இருக்கார்ல, அவர் அப்படியா, நான் இதெல்லாம் கொண்டு வந்துடுறேன், மரமெல்லாம் கொண்டு வந்துடுறேன், நம்ம ஒரு படகு பண்ணுவோம், படகு பண்ணி நம்ம கடலில் இறக்கி வெளிநாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த கொசு மச்சான் ஆமாம் 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 சரி மச்சான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதுங்க சொன்ன மாதிரியே மரம் தயாராகிடுது, படகும் தயாராகிடுது. எல்லாம் 3 பேரும் சேர்ந்து அருமையாக, அந்த படகோட டிரைவர் யார்? ஆமை. அதுதான் டிரைவிங் பண்ணுது படகை. மரங்குத்தி குருவியும் கொசுவும் படகு மேலே உட்காந்துட்டுருக்கு. உட்காந்துபடியே வேடிக்கை பார்த்துன்னு படகு போய் கடலில் போய் இறங்குது. இறங்கி கொஞ்சம் தூரம் போகுது. கொஞ்சம் தூரம் போன உடனே இதுங்களுக்கு ரொம்ப குஷியாகி போகுது. ரொம்ப குஷி. அடடடா, எவ்வளோ அருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஆமை பாடுது, உலகம் உலகம், அப்படியே பின்னால் ஏக்கோ, உலகம் 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 ஏக்கோ அடியுது, அழகு கலைகளின் சுரங்கம் அப்படின்னு. அடுத்து நம்ம இவர் மரங்கொத்தி தூக்குறார், அதோ அந்த பறவை போல ஆட வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மரங்குத்தி குருவி பாட ஆரம்பிக்கிறார். இதை பார்த்து நம்ம கொசு மச்சான் சும்மா இருப்பாரா? அவர் தூக்குறார் ஒரு பாட்டு, நட்ட நடுக்கடல் மீது நான் பாடும் பாட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எல்லாம் குஷியாக போயிட்டுருங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக போகுது. திடீர்னு படகுல ஒரு ஓட்டை விழுந்துடுது. குபு 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 குபுன்னு படகுல தண்ணி, எல்லாம் படகே முழுகி போகிறது. எல்லாம் ரொம்ப சோகமாக போய் மரங்குத்தி குருவி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க இடத்துக்கு வந்துடுறாங்க. ரொம்ப சோகம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சோகத்தால் தான் ஒரு படகு செஞ்சோம், நமக்கு அதுக்கு அதில் போகிறதுக்கு பிராப்தம் இல்லை. அந்த படகு இந்த கடலில் எங்கேயாவது இருக்கா, எங்கேயாவது தண்ணியில் இருக்கான்னு சொல்லிட்டு தான் அந்த ஆமை இன்னும் தண்ணியில் எதையோ தேடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் மரங்குத்தி குருவி எதுக்கு ஒரு மரத்தினையும் இப்போ உட்காந்து பிப்பிக்குன்னு கத்துதுன்னு குத்தி குத்தி பார்க்குதுன்னா, நம்ம முன்னாடி ஒரு மரம் தேர்ந்தெடுத்தோம், அந்த மரம் ஓட்டையாகி போச்சு, ஓட்டை இல்லாத மரம் எங்கேயாவது இருக்குமான்னு தான் கூக்கு கூக்குன்னு போய் ஒரு மரத்தையாக குத்தி குத்தி நல்ல மரத்தை இன்னும் தேடிகிட்டு இருக்கு. ஆமாம், இன்னும் அந்த படகு தொலைஞ்சு போன படகு எங்கேயாவது இருக்குமான்னு பார்க்குது. அடுத்து
நம்ம கொசுமச்சி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரால் பாவம் எதுவும் பண்ண முடியல. நம்ம தூங்கும்போது நேராக வராரு. வந்து நம்மக்கிட்ட வந்து இப்படியே சொல்கிறாரு. ஊன்னு வருது. அது என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு படகு செஞ்சோம், அது வந்து கடலில் மூழ்கி போச்சு, நீங்கள் பார்த்தீங்களா ஊன்னு. திரும்ப நாங்கள் ஒரு படகு செஞ்சோம், அது கடலில் மூழ்கி போச்சு, நீங்கள் பார்த்தீங்களான்னு 2 முறை சொல்லி நீங்கள் கேட்கலன்னு வச்சுக்கிங்க, நான் இவ்வளோ நேரம் சொல்லின்னு இருக்கேன், நிம்மதியாக தூங்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சுருக்குன்னு ஒரு போடு போடும், நம்மளை குத்தும். ஒரு கடி கடிச்சு, நாங்கள் ஒரு படகு செஞ்சோம், நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொசு வந்து நம்மக்கிட்ட சொல்லுமா. இது வந்து சின்ன வயசில் நான் கேட்ட கதை. அதனால தான் அது 3ம் வந்து அப்படியே பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு. என்னோடய பள்ளியில் நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது ஒரு ஆசிரியர் இருந்தார். சின்னசாமி ஆசிரியர்னு சொல்லிட்டு. அவர் இந்த சின்ன வயசுல இந்த மாதிரி கதைகள்லாம் எங்களுக்கு சொல்லுவார். அது வந்து முயற்சி பண்ணுறத பற்றி. இன்னும் கூட வந்து ஆமை முயற்சி பண்ணுது, இது கொசு கொசு நம்மளை பிடிச்சி கடிக்குது, மரங்குத்தி குருவி குத்துது. இது வந்து ஒரு சிரிப்பான கதைன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய இதில் ஒன்றும் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சிரிப்பான கதை. சரிதானா? இந்த கதையை இன்னைக்கு கேட்டீங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா படிங்க. திரும்பவும் நான் ஒரு வாரமும் சொல்கிறது, நல்லா படிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா விளையாடுங்க, நல்லா தூங்குங்க. ஓகே? பாய்.